வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். ஒரு காலத்தில் லெஜெண்டரி லெகசி மெயின்டைன் பண்ணியிருந்த இந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? 1975லையும் 1979லையும் ஓடிஐ வேர்ல்ட் கப் 2 தடவை வின் பண்ண இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் 20 வருஷமா கிரிக்கெட்டை தன் கைக்குள்ள தான் வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய டீம்ஸ்லாம் இவங்கள பார்த்து பயப்படுவாங்க. லைக் ஆஸ்திரேலியா, இந்தியா, அவங்கெல்லாம் விளையாடுறதுக்கே யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட அபாரமான பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ்லாம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் வச்சிருந்தாங்க. கிளைவ் லாய்ட்ல இருந்து கிறிஸ் கேல் வேற அதிரடி பிளேயர்ஸ் வச்சிருந்த இந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் இப்போ ஐசிசி நடத்துகிற டோர்னமெண்ட்ல குவாலிஃபை ஆகவே கஷ்டப்படுறாங்க. டெஸ்ட் ஃபார்மேட்லையும் ஓடிஐ ஃபார்மேட்லையும் கீழே போயிட்டு இருந்த இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் இவங்களுக்கு T20 ஃபார்மேட்டில் தான் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருந்தாங்க. T20 வேர்ல்டு கப் வின் பண்ண இந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் அதுக்கப்புறமா மிகப்பெரிய சரிவில் தான் போயிட்டு இருந்தாங்க. இவங்களோட சரிவுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கிரிக்கெட் போர்டு தான். சேலரி சரியாக தராத காரணத்தினால நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் இந்த கிரிக்கெட் டீம் விட்டு போக ஆரம்பித்தாங்க. அடிக்கடி டீம் கேப்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறது, கோச்சஸை சேஞ்ச் பண்ணுறது இந்த கிரிக்கெட் போர்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமில் சரியான நிலையான பிளேயர்ஸ் இல்லாத காரணத்தினால நிறைய மேட்சஸ்லாம் தோற்றுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் எங்கே இருக்குதுன்னே சொல்ல முடியலை. இதேமாரி வேறு எந்த டீம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடி இப்போ காணாமல் போயிட்டாங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.